வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் பட்டலந்த ராணுவ கல்லூரிக்கு விஜயம் செய்துள்ளார். இலங்கையின் வடபகுதி கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து வடக்கு கிழக்கில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. தென்கொரிய ஜனாதிபதி பாக் யூன் ஹை ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் சான் வான் குவாங் பட்டலந்த பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். சீன பாதுகாப்பு அமைச்சர் இன்று முற்பகல் இந்த விஜயத்தில் ஈடுபட்டிருந்ததாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரட்ன குறிப்பிட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஆகியோரையும் சீன பாதுகாப்பு அமைச்சர் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் வடபகுதி கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 10 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 10 பேரை நேற்றிரவு 11 மணி அளவில் கைது செய்ததாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் ஷமித் பலாகுலுகே தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் படகொன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்திய மீனவர்கள் 10 பேரும் காங்கேசன்துறை கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு கடற்றொழில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்திய மீனவர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த மீன்பிடி படகுகளை விடுவிப்பது குறித்து கடற்றொழில் அமைச்சினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடபகுதி மீனவர்களின் எழுத்து மூல கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார். இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிக்குமாறு தொடர்ச்சியாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனினும் இந்திய மீனவர்களின் பழைய படகுகளை விடுவிப்பதில் ஆட்சேபனைகள் இல்லை என வடபகுதி மீனவர்களினால் பேச்சளவில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறினார். எவ்வாறாயினும் வடபகுதி மீனவர்களின் எழுத்து மூல இணக்கத்தையும் யோசனைகளையும் பெற்றுக் கொண்ட பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை வரிசை கிரமமாக விடுவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக கடற்றொழில் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் அவர்களின் போராட்டமும் தொடர்கின்றது. 29 நாட்களாக தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்க கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 23 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். மாவட்டங்களை பார்க்கும்போது அவங்க பட்டதாரிகள் வெளியாகின உடனே டீச்சிங் அது இதென்று கால் பண்றாங்க. ஆனா கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு அப்படி இல்ல. அவங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 10 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி அலக்கழிச்சே போறாங்க. எங்களுக்கு ஒரு தீர்வை தரணும், இல்லாட்டி நாங்க அதுக்குரிய தீர்வை நாங்க எடுக்கணும். அதுக்காக எங்களுக்கு நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க. அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் இந்த சாத்வீக போராட்டமானது 23 நாட்களாக தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. இதை பொறுத்தவரையிலே மத்திய அரசும் சரி மாகாண அரசும் சரி எங்களுடைய இந்த போராட்டத்தை கண்டு காணாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து தென்பட்டுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தரும் வரையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதாக இல்லை. திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 20வது நாளாகவும் பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 23வது நாளாகவும் தொடர்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் நடத்தும் உணவு தவிர்ப்பு போராட்டம் 26வது நாளாகவும் தொடர்கின்றது. வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றில் இந்த சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் ஒன்றில் 30வது நாளாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தாயொருவர் மயக்கமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டம் முல்லைத்தீவு
முல்லைத்தீவில் 14வது நாளாக தொடர்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரது நிழற்படங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக 7வது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது. தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 17வது நாளாகவும் திருகோணமலை ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். டெங்கு நோய்க்காரணி வைரஸ் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு வைரஸ் மாற்றத்தினால் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகமும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான 3 மாதங்களில் 22,500க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு காய்ச்சலால் பீடிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உடனடியாக வைத்தியரை நாடி உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் வேகமாக பரவியுள்ள டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் சூழல்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குழுக்களாக ஈடுபடுத்தவுள்ளதாக சிவில் பாதுகாப்பு திணைக்கள ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். இதன் பொருட்டு சுமார் 350 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை திருகோணமலை பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிண்ணியா மக்களுக்கு மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவு இன்று நிவாரணங்களை விநியோகித்து வருகின்றது. மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் இன்று அதிகாலை திருகோணமலையை சென்றடைந்தனர். பெரியாற்று முனை, மாஞ்சோலைச்சேனை, பைசல் நகர், குறிஞ்சாங்கேணி, மாளித்துறை ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு இணைந்துள்ளார். வணக்கம் ரவிரகு. வணக்கம் வினோதர்ஷன். டெங்கு நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பகுதிக்கு நாங்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றோம். இந்த கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலே சுமார் 5 கிராமங்களில் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் பலர் சிகிச்சை பெற்றதன் பின்னர் தற்போது அவர்களுடைய வீடு திரும்பியிருக்கும் இந்த நிலையில் நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினூடாக அவர்களுக்கு தேவையான நுளம்பு வலைகள் மற்றும் நுளம்பு சுருள்கள் என்பன தற்போது விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று காலை முதல் எங்களுடைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கிண்ணியா பெரியாத்துமுனை பகுதியில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த பொருட்களை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெரியாத்துமுனை பகுதியில் சுமார் 120 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக எங்களுடைய பிரதேச செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த செயற்திட்டமானது கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பான தகவல்களையும் நியூஸ் பஸ்டினூடாக நாங்கள் கொண்டுவர தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக கிண்ணியா பெரியாத்துமுனை பகுதியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. சொந்தக்காணியில் மீண்டும் சுதந்திர வாழ்க்கை எப்போது? கேப்பாப்பிலவில் நிலமீட்பு போராட்டத்தில் 20வது நாளாகவும் ஈடுபட்டுள்ள மக்களின் ஒரே கேள்வி இதுவாகும். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிளவு மக்கள் கடந்த 1ஆம் திகதி போராட்டத்தை ஆரம்பித்தனர். முல்லைத்தீவு இராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும். தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். கிழக்கு மாகாண சபையின் 75வது அமர்வு தவிசாளர் சந்திரதாச கணபதி தலைமையில் இன்று காலை 9:30க்கு ஆரம்பமானது. கிழக்கு மாகாண அமர்வுகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் ஆஷிக் அப்துல் வதூத். எதிர்க்கட்சி தலைவர் MS உதுமாலபேயின் அவசர பிரேரணையில் பின்வரும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேசத்தை 100% சுத்தம் செய்தல் மற்றும் கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டன. இதன்போது சுகாதார அமைச்சர் நசீர் அகமதினால் விசேட உரையும் நடைபெற்றன. இதனையடுத்து டெங்கு கட்டுப்பாடு சம்பந்தமாக மாகாண சபை உறுப்பினர்களான RM அன்வர் மற்றும் R சம்சுதீன், துரைரத்னம் ஆகியோரினால் உரையாற்றவும் பெற்றது. இதன்போது அவசர கூட்டம் ஒன்று டெங்கு சம்பந்தமாக பேசுவதற்காக கிழக்கு மாகாண சபை தற்காலிகமாக
தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டு அந்த விசேட கூட்டமும் நடைபெற்று வருகின்றது. நியூஸ் டெஸ்க் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண பேரவை செயலகத்திலிருந்து நான் ஆஷிக் அப்துல் வதூத். காலம் தாழ்ந்த நெல் அறுவடை விழா மன்னார் பெரியமடு பகுதியில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண விவசாய அமைச்சர் போனா ஐங்கரநேசன், மீன்பிடி அமைச்சர் ப டெனீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நிலையான அபிவிருத்தி என்கின்றது நிலையான அரசியல் தீர்விலும் நிலையான அரசியல் சுதந்திரத்திலும் மாத்திரம்தான் சாத்தியமாகும். எங்களில் இருந்து நாங்கள் உங்களை ஒரு பொழுதிலும் பிரித்து பார்த்ததில்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்த ஒரு நிலையான அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைத்து எங்களை நாங்களே எங்களுடைய தலைவிதியை அல்லது எங்களுடைய அபிவிருத்தியை தீர்மானிக்கின்ற காலம் வருகின்ற பொழுதுதான் அபிவிருத்தியும் சாத்தியமான ஒன்றாக அமையும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அல்லது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் தனது தேவைகளுக்கும் தனது சுய லாபத்திற்கும் தனது முதலீட்டுக்கும் தனது மக்களினுடைய தொழில் வாய்ப்புக்கும் பயன்படுத்துவதாகவே இதுவரை காலமும் இருந்திருக்கின்றது, இனியும் இருக்கும். இலங்கை மற்றும் சீனாவிற்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 60வது ஆண்டு நிறைவு வைபவம் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. சபாநாயகர் கரு ஜயசூரிய, பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சர் சந்திம வீரக்கொடி ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு சீனாவில் வசித்து வரும் 4ஆம் பராக்கிரம பாகு மன்னனின் சந்ததியைச் சேர்ந்த இளவரசி குஷி இன்யே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். Our friendship dates back to thousands of years. எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு இன்றும் 1000 ஆண்டுகளை தாண்டியும் நீண்டு கொண்டிருக்கின்றது. சமய ரீதியாகவும் கலை கலாசார ரீதியாகவும் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளன. இலங்கையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீன அரசு பெருமளவான நிதி வழங்கி முக்கியமான பங்காற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சிறந்த நாளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வளர வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கிறேன். இரு நாடுகளும் ஒன்றிணைந்து உலகத்தின் சாந்தி சமாதானத்திற்காக உழைக்க வேண்டும். This friendship would go from strength to strength and the two countries would work together. ஆசிரியர் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லிந்துள்ளே விவேகாலயா தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களும் பெற்றோர்களும் நேற்று ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்கின்றது. ஆசிரியர் இடமாற்றத்தின் காரணமாக மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தே இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த 2வது நாளாக போராடுகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் வெயிலிருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம பாடசாலை இன்னைக்கு இல்ல, கிளாஸும் இல்ல, பாடசாலையும் இல்ல, நேற்றும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, யாரும் இதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. நாங்க எல்லா வேலைகளை விட்டு இந்த பிள்ளைகளுக்காகத்தான் வந்து இருக்கிறோம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.